ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நம்ம மனசுங்கிறது ஒரு சின்ன செடி மாதிரி தாங்க. அதை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு இந்த கதையில் வர்ற 2 பேர் சொல்கிறாங்க. நீங்களே கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சு. அங்கே உள்ள ஒரு மலையடி வாரத்தில் 2 அழகான வீடு பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. அந்த வீட்டில் ராஜான்னு ஒரு 20 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு வீட்டில் வயசான தாத்தா ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குமே கார்டனிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல அந்த ராஜா அந்த தாத்தாவை விட சூப்பரா கார்டனிங் பண்ணணும்னு நினைச்சான். அதாவது அந்த தாத்தாவோட தோட்டத்தை விட தன்னோட தோட்டம் அழகாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அவர் கூட போட்டி போட்டுட்டு செடிகளை ரொம்ப கவனமா வளர்க்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் 2 பேரும் ஒரே மாதிரி 2 செடியை வாங்கி அவங்க தோட்டத்தில் நட்டு வச்சாங்க. ராஜா அவனோட செடிக்கு நிறைய தண்ணி ஊத்தியும் அதிகமா உரம் போட்டும் வளர்த்தான். ஆனா அந்த தாத்தா அவரோட செடிக்கு கம்மியா தண்ணி ஊத்தி கொஞ்சமா உரம் போட்டு வளர்த்தாரு. ராஜா வளர்த்த செடி நல்லா பச்சை பசேல்னு ஹைட்டா வளர்ந்து நின்னுச்சு. பூ காயின்னு பூத்து கொழுங்குச்சு. ஆனா அந்த தாத்தா வளர்த்த செடி நார்மலான ஹைட்ல ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. பெருசா விசேஷமா சொல்றதுக்கு அந்த செடியில எதுவுமே இல்லை. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு சோன்னு மழை பெஞ்சுது. இடி மின்னல்னு பயங்கரமான மழை ராத்திரி பூரா கொட்டி தித்துச்சு. மறுநாள் காலையில ராஜா வந்து அவனோட செடியை பார்த்தப்போ பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அடிச்ச பேய் மழையில கம்பீரமா வளர்ந்து நின்ன அந்த செடி வேரோட பிச்சுட்டு வந்துருச்சு. அதை பார்த்து நம்ம ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. தான் பார்த்து வளர்த்த அந்த செடிக்கு இப்படி ஆனதை ராஜாவால தாங்கிக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து அவரோட செடியை செக் பண்றதுக்காக அவன் பக்கத்து வீட்டு தாத்தா வெளியே வந்தாரு. அப்போ பக்கத்துல இருந்த அவரோட செடியை பார்த்த ராஜாவுக்கு இன்னும் பெரிய ஷாக். இவ்வளோ பெரிய கனமழையிலையும் தாக்குப்பிடிச்சு அவரோட அந்த செடி அப்படியே இருந்துச்சு. ராஜாவால நம்பவே முடியல. அவன் மெதுவா தாத்தா கிட்ட வந்து, அது எப்படி தாத்தா, அவ்வளோ பெருசா கம்பீரமா நின்றுட்டு இருந்த என்னோட செடி வேரோட கீழே விழுந்துடுச்சு, ஆனா நீங்க வளர்த்த இந்த சாதாரண செடிக்கு மட்டும் எதுவுமே ஆகலைன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, தம்பி, உன்னோட செடிக்கு தேவையான எல்லா உணவையும் நீயே கொடுத்துட்ட, அதுவும் அளவுக்கு அதிகமாவே கொடுத்துட்ட. அதனால அதோட வேர் பகுதி வேற சாப்பாடு தேடி வெளியே போறதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. அதான் அதோட வேர் பெருசா வளரவே இல்லை. மழை பெஞ்சதும் ஸ்ட்ரென்த் இல்லாம கீழே சாஞ்சிடுச்சு. ஆனா என்னோட செடிக்கு தேவைப்பட்டதை விட கம்மியா தான் நான் உரம் கொடுத்தேன். அதனால அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உணவை தேடி தன்னோட வேற 4 பக்கமும் ஆழமா படர விட்டுருச்சு. அதனாலதான் அது மண்ணோட ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு. இந்த மழைன்னு இல்லை, இதை விட பெரிய மழையே வந்தாலும் என்னோட செடிக்கு ஒன்றும் ஆகாது. இதுதான் அதோட ரகசியம்னு விஷயத்த சொன்னாரு. அப்பதான் ராஜாவுக்கு அந்த உண்மை புரிஞ்சுது. உங்களுக்கும் புரியுதானே? அவ்வளோதாங்க மனசை வளர்க்குற கலை. லைஃப்ல நமக்கு இருந்த இடத்துல இருந்து எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டா சின்ன சின்ன தோல்விகளை கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. இதுக்கு இந்த கதை எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள் பாருங்களேன். படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கலையா, வேலைக்காக ரெக்கமெண்டேஷன் செய்யறதுக்கு இருந்த இடத்துல இருந்தே ஆள் தேடாதீங்க. உங்க சர்டிபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிலோ மழையோ அதோட 4 கம்பெனி ஏறி இறங்குவோம். கால் வலிக்க தான் செய்யும், பரவாயில்ல. நம்மளோட தோல்விகளையே வேறா படர விட்டு ஸ்ட்ராங்கா இருப்போம். உன் வாழ்க்கை உன் கையில்.